ஒரு தனி மனிதன் எடுக்கின்ற முயற்சி தான் இந்த உலகத்தையே மாற்றி இருக்கிறது. அதே போல இப்படி ஒரு தனி மனிதர் வந்து எடுக்கின்ற முயற்சி இந்த சமூகத்துக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு பிரயோசனமான ஒரு முயற்சியா இருக்கு. கிளிநொச்சி மண்ணிலே மண்ணி பெரிய நிலப்பரப்பினுடைய மரியாதைக்குரிய மண்ணிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணினுடைய இழப்புகள் சொல்லில் அடங்காதவை. இந்த மண்ணினுடைய மக்களுக்கு ஆதரவுகள் அப்படி இருக்கு. மாணவர்கள் கூட கைகளை தட்டி எங்களுக்கு உற்சாகம் அளித்தார்கள். இந்த ஏனென் வீதிக்கு இறங்கியவுடன் என்னுடைய வழிகள் எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த வீதியில நடந்த கொடூரங்கள் சத்தமில்லாமல், ரத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல், துப்பாக்கி இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்துகின்ற இந்த போதை வஸ்துக்கள் நிறைந்த படை. வணக்கம் மக்களே, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து கிளிநொச்சி மத்திய பகுதியில் தான் நிற்கிறேன். அதாவது கிளிநொச்சி மத்திய பகுதிக்கு ஏன் வந்தேன்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அது யாருக்கும் தெரியாமலே நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை ஊடகங்கள் இருந்தாலும் வந்து இந்த நிகழ்வுகளை வந்து நான் எந்த ஊடகத்திலையும் பார்த்ததில்லை. அதாவது இந்த இளைய சமுதாயத்தை காப்பாற்றுற நோக்காக வந்து பின்ன பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து அன்னையோரால் வந்து அதாவது வவுனியால இருந்து மன்னார் போய் மன்னார்ல இருந்து வந்து இன்றைக்கு நடைபவனியாக வந்து இங்க வந்து கொண்டிருக்காரு. அவர் ஏன் இந்த நடைபவனியை செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் வந்து இன்று இந்த நாட்டில் தலை தூக்கி இருக்கின்ற குறிப்பாக இந்த போதைப் பொருளில் இருந்து மக்கள் விடுபட வேண்டும். இளம் சமுதாயம் வந்து அதிலிருந்து விடுபட வேண்டும். இளம் சமுதாயம் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது என்ற விஷயங்களை வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு தன்னால முயன்ற ஒரு முயற்சியை அவர் செய்து வருகிறார். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இது அமைய போகிறது. அவரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இதன் நோக்கம் என்ன, அவர் ஏன் இந்த நடபவனியை மேற்கொள்கிறார் என்ற விஷயங்களையும் அதில் நான் உங்களுக்கு பதிவிட போறேன். மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களின் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாருங்கள், காணொலிக்கு செல்லலாம். யாழ்ப்பாணம் பவுனியா கிளிநொச்சி பயணம் வந்து வெற்றிகரமாக அமைகிறதுக்கு இவரை வாழ்த்துக்கள். இந்த எங்களின் பயணமானது யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பித்து கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தை வந்தடைந்து போதைப்பொருள் அற்ற சமூகத்தை உருவாக்கும் நோக்கோடு நடைபவனி வருகின்ற இந்த அண்ணாவை சந்தித்து அவரோடு சில தூரம் நடந்து இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கின்றேன். தொடர்ந்தும் அவர் வவுனியாவில் இருந்து ஆரம்பித்து மன்னார் சென்று மன்னாரிலிருந்து தற்போது முருகண்டி பகுதியை வந்தடைந்து முருகண்டி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து தற்போது கனகபுரம் மத்திய பகுதியை வந்தடைந்துள்ளார். அங்கிருந்து எனது காணொளி விரிகிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி சுவாங்க? நல்ல சுகம். என்ன மாதிரி போகுதோ பயணம்? இன்றைக்கு 4வது நாள் பயணம் சென்று கொண்டிருக்கின்றது. மிக அற்புதமாகவே பயணம் சென்று கொண்டிருக்கின்றது. முருகண்டி பிள்ளையாருடைய ஆலயத்துக்கு பிற்பாடு நிறைய மக்கள் ஆதரவு வழிகளில் இருக்கின்ற மாணவர்கள் கூட கைகளை தட்டி எங்களுக்கு உற்சாகம் அளித்தார்கள். எங்களுடைய விளம்பர வாகனத்திலே போடப்பட்டிருக்கின்ற அந்த பதாதைகள் போடப்பட்டிருக்கின்ற வாசகங்களை வாசித்து. வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் என்ன? போதைப்பொருளை இல்லாமல் ஒழிக்கிறதுக்காக வந்து நீங்கள் எப்படி ஒரு உண்மையாகவே ஒரு புனிதமான ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொண்டு இருக்கிறீர்கள். எங்கேருந்து வாரீங்கள்? இது இந்த நோக்கம் என்ன? இதை வந்து எங்கே வந்து முடிக்க போகிறீங்க? இது சம்பந்தமாக சொல்லுங்கள் சார். இது போதைப் பொருட்களுக்கு எதிராகவோ அல்லது அதை விற்பவர்களுக்கு உருவாக்குவதற்கு எதிராகவோ அல்ல. சொல்லப்போனால் அது எதிராக செயல்பட்டால் வன்முறையை தூண்டுகின்ற விதமாக போய்விடும். ஆகவே இந்த நவீன மயமான போதை வஸ்துக்கள் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே அந்த போதை வஸ்துக்கள் என்று சொல்லப்போனால் தெரியும், இப்பொழுது மாவா, புகையிலை, கஞ்சா, இது போன்ற ஐஸ், இது போன்ற ஏராளமான போதைப் பொருட்கள் இங்கே காணப்படுகின்றன. அந்த போதைப் பொருட்களால் எங்களுடைய சிறார்கள், மாணவர்கள், இளையவர்கள், குடும்ப தலைவர்கள், இளம் குடும்ப தலைவர்கள் எல்லாரும் அதற்கு உள்வாங்கப்படுகின்றார்கள். அதற்கு விரும்பியோ விரும்பாமலோ அது அவர்களை அரவணைத்துக் கொள்கின்றது. அவர்கள் அதை தேடி போகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது அவர்களை இந்த போதை வஸ்து தேடி போகின்றதாக இருக்கின்றது. எனவே இந்த போதை வஸ்துக்களிடமிருந்து எங்களுடைய எதிர்கால சந்ததிகளை, அன்பு சிறார்களை, மாணவர்களை, மதிப்புக்குரிய இளையோர்களை, இளம் குடும்ப தலைவர்களை பாதுகாக்க வேண்டும். அதாவது போனவர்கள் அவர்கள்
குடித்தவர்கள் அல்லது போதையை பின்பற்றியவர்கள் அவர்களை வெளியே எடுப்பதற்கான பயணம் அல்ல. இனி யாரும் இந்த போதை வஸ்துக்கள் என்ற ஆற்றிலே விழுந்து மூழ்கிவிடக்கூடாது. இந்த நாங்கள் இப்பொழுது இந்த கிளிநொச்சி மண்ணிலே வன்னிப்பெரிய நிலப்பரப்பினுடைய மரியாதைக்குரிய மண்ணிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணினுடைய இழப்புகள் சொல்லில் அடங்காதவை. இந்த மண்ணினுடைய அது சொல்லவே முடியாத, வார்த்தைகளால் வடிக்க முடியாத சோகங்களையும் அதே போன்று பெரிய பாரம்பரியங்களையும் வைத்திருக்கின்ற பூமி. கல்வியாலும் கலையாலும் வீரத்தாலும் விளையாட்டாலும் ஒருபோதும் சளைத்து விடாத மண் இது. எனவே இந்த மண்ணில் இந்த வெயில் கொட்டும் நேரத்திலும் எனக்கு வெயில் தெரியவில்லை இந்த மண்ணை பார்த்தவுடன். என்னென்று சொன்னால் இந்த மண்ணினுடைய சோகவடுக்கள் சொல்லில் அடக்க முடியாதவை. அதை சொல்லப்போனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் அடித்து நொறுக்கின்ற வெயிலில் நடந்தாலும் அந்த துன்பம் மனதை விட்டு போகாது. அப்படியான ஒரு பூமியிலே எங்களுடைய கல்வி, கலை, கலாச்சாரம், பண்பாட்டு விடியமியங்கள், தமிழனுடைய தாற்பயங்கள் வளர்ந்த பூமியிலே இப்பொழுது இந்த போதை வஸ்துகள் ஆக்கிரமித்து எங்களுடைய இளம் சமுதாயத்தை இலக்கு வைத்து அவர்களை சீரழித்து அவர்களை மந்த புத்தியாக்கி மனநல நோயாளிகளாகவும் மாற்றி வருகின்ற சூழல். இந்த சூழலிலே எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் காக்கப்பட வேண்டும். என்னுடைய வயது இப்பொழுது 40 கடந்து விட்டாலும் பேரை சொல்லலை நீங்கள். என்னுடைய வயது 40 கடந்து விட்டாலும் அண்ணா, அடுத்து வர்ற சந்ததியினர் இன்னும் என்னை போன்ற வயது வரைக்கும் ஒரு சுகமான வாழ்வு, ஒரு சுதந்திரமான வாழ்வாழ வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது என்னுடைய பெயர் வவுனியா சமயபுரம் ரோஷான் என்னுடைய பெயர். அடியேன் ஒரு வவுனியா மாவட்டத்தில் ஒரு கிரிக்கெட் நேர்முக வர்ணையாள். வடக்கின் குரரசன் என்ற விருது கூட எனக்கு என்னுடைய கிரிக்கெட் நேர்முக வர்ணைக்காக வழங்கி இருக்கின்றார்கள். அதற்கு தகுதி உடையவனோ எனக்கு தெரியாது. நீங்கள் கதைக்கு நேர்மை உங்களோட குரல் தெரியுது. மற்றது இன்னொரு விஷயம், இப்போ எங்கே இருந்த பயணத்தை ஆரம்பித்து எங்கே மட்டும் போயிட்டு இது எத்தனாவது நாள் இங்கே நிற்கிறீங்க? அருமையான ஒரு கேள்வி. என்ன இந்த பயணம் எங்கள் வவுனியா மண்ணிலே 27ஆம் தேதி காலை 5:30 சர்வமத தலைவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர், வன்னி பிராந்திய போலீஸ் மா அதிபர் மற்றும் எங்களுடைய வவுனியா அரசாங்க அதிபர், வவுனியா பிரதேச செயலாளர் ஆகியோருடைய வாழ்த்து செய்திகளோடும் அனுமதிகளோடும் மக்களுடைய பேர் ஆதரவோடும் விளையாட்டுக் கழகங்கள், பொது அமைப்புகள், சமூக நலன் விரும்பிகள் என எல்லோருமாக வருகை தந்து என்னுடைய பயணத்தை ஆரம்பித்து வைத்தார்கள் 27ஆம் தேதி. அதற்கு பிற்பாடு மடு சந்திகூடாக மன்னார் சென்று மன்னாரிலிருந்து தள்ளாடி வழியாக யாழ்ப்பாணம் மன்னார் வீதி வழியாக வெள்ளாங்குளம் வருகை தந்து துணுக்காய் மல்லாவி மாங்குளம் வருகை தந்து இன்றைய நாளில் மாங்குளத்திலிருந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து இப்பொழுது முருகண்டி இரணைமடு கடந்து கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையம். இப்போ இந்த பயணத்தை கிளிநொச்சியிலேருந்து ஆரம்பித்து இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எந்த இடத்துல போய் ஃபினிஷ் பண்ணுறது? இன்று யாழ்ப்பாணம் இல்லை, இன்று யக்கச்சியில் இருப்போம். அதாவது இன்று ஆணையர் யக்கச்சியில் இருப்போம். நாளை யக்கச்சியிலிருந்து சாவகச்சேரி ஒரு நாளைக்கு 40-45 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும். ஆனால் இன்று ஓய்வுகள் எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த மண்ணுடைய அது ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஓய்வு எடுப்பதற்கு மனதை இடம் கொடுக்கவில்லை, வந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நாளையும் அப்படி இருந்தால் தொடர்ச்சியாக வருவோம். யாழ்ப்பாணத்திற்கு சனிக்கிழமை கட்டாயமாக யாழ் மண்ணை சாவகச்சேரியிலிருந்து கைத்தடி ஊடாக மருதன்னார் மடம் ஆஞ்சநேயர் ஆலயத்தை சென்று அங்கே ஆஞ்சநேயரை வழிபட்டு கேகேஎஸ் வழியாக ஆஸ்பத்திரி சந்தி வந்து பிறகு நல்லூர் முருகபெருமானை வழிபட்டு அதன் பிற்பாடு நல்லூரிலிருந்து யாழ் கச்சேரிக்கு வருகிறது. கச்சேரியிலிருந்து கைத்தடி வந்து எங்களுடைய யாழ் பயணம் சனிக்கிழமை ஆண்டு நிறைவேறும். நாங்களும் இடையில உங்களோட ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்களோட சேர்ந்து நடந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்துக்கு. நல்லது, மிக சந்தோஷம். மற்றது இன்னொரு விஷயம் கேட்க போன என்ன விஷயம்னா, மக்களுக்கு ஆதரவுகள் அப்படி இருக்குது. உங்களுடைய சாப்பாட்டு ஒழுங்குகள் என்ன மாதிரி இருக்குது? யார் இதாண்டினம் அது என்ன மாதிரி என்ன நடக்குது? நிஜமாக இதுவரைக்கும் எங்களுடைய இந்த வாகனம் கூடிக்கு தான் பெற்றிருக்கின்றேன். இந்த வாகனத்தை கண்ணல்வாக ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும். சாரதி அதனுடைய எரிபொருளோடு சேர்த்து சாரதிக்கான உணவு, அதே போன்று எங்களுடைய நாங்கள் 2 பேர் தான் வந்து கொண்டிருக்கின்றோம். நானும் எனது புதல்வனும் தான் வந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு உதவியாக எனது மகன் வந்து கொண்டிருக்கின்றார். நான் மட்டுமே நடைபவனியாக வந்து கொண்டிருக்கின்றேன். சங்கடி தொடராக மக்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று தான் வந்தோம். ஒரு இடங்களில் நல்ல வரவேற்பு, ஒரு இடங்களில் வேடிக்கையாக பார்த்தார்கள். இதோ ஒரு என்ன பொழுதுபோக்காக பார்த்தார்கள், அல்லது ஒரு பாம்பாட்டி போவது போல் அல்லது ஒரு மேஜிக் ஷோ நடத்துவது போன்று பார்வைகளும் இருக்குது. ஒரு சில இடங்கள்
வரவேற்றார்கள். ஒரு சில இடங்களில் எனக்கு ஒரு அண்ணா வந்து என்னோட தொழில் ரீதியாக இருக்கின்ற அண்ணா நேரடியாக குளிர்பானங்களை தந்து விட்டு சென்றார். அதே போன்று இன்னொரு வவுனியாவில் இருக்கின்ற என்னுடைய நண்பர் நேற்று என்னை மாங்குளத்திற்கு தெரிவித்து தன்னுடைய நண்பர் சகிதமாக வந்து நீர் ஆகாரம் எல்லாம் சென்றிருந்தார். அதே போன்று சில நண்பர்கள் சிற்றுண்டிகளை வழங்கியிருந்தார்கள். இந்த பொழுதும் எங்களுடைய கைகளில் தான் மேலதிக செலவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெரிய செலவு இந்த வாகனத்துக்குரிய செலவு தான். 11 நாட்கள் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் என்று பாருங்க, 1-10 அப்படி முடிகின்றது. மற்ற இன்னொரு விஷயம் வந்து உங்களோட எனர்ஜி லெவல் அப்படி இருக்குது. அவ்வப்போது கொஞ்சம் சோர்வாக தருகின்றது. இருந்தாலும் இந்த பயிற்சி காலங்களில் நான் தொடர்ச்சியாக 3 மாதங்கள் அளவு பயிற்சி எடுத்தேன். கடந்த ஒரு 20 நாட்களாக எந்தவித பயிற்சியும் ஈடுபடுவதே மழை காரணமாக. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் மக்களை பார்க்கின்ற பொழுது, வீதிகளிலே சிறார்களை, என் மகன் போன்று என் பிள்ளைகளை போன்று பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது இவர்களுக்காகத்தான் நம்மளுடைய நடைபவனி இருந்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அந்த வலியெல்லாம் தெரிந்து போகின்றது. இன்னொன்று சொல்ல போனால் இந்த ஏனையின் வீதிக்கு இறங்கியவுடன் என்னுடைய வலிகள் எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த வீதியில் நடந்த கொடூரங்கள் அது உலகுக்கே தெரியும். மற்ற இன்னொரு விஷயம், கடைசியாக ஒரு விஷயம் வந்து இதை பார்க்குற மக்களுக்கோ இல்லை இதை பார்க்குற சமூகத்துக்கு வந்து நீங்கள் என்ன கடைசியாக சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மக்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறது, தயவு செய்து இந்த சத்தம் இல்லாமல், இரத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல், துப்பாக்கி இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்துகின்ற இந்த போதை வஸ்துக்கள் நிறைந்த படை, 1 அல்ல 2 அல்ல, இதில் படைத்தளங்களில் நிறைய படைகள் இருக்கின்றன. இந்த படையும் அப்படிதான் ஒரு படையாக உருவெடுத்து வந்திருக்கின்றது. இந்த படைகளிடம் எங்களுடைய எதிர்கால பிள்ளைகள் சிக்கிவிடக்கூடாது. சிக்கப்பட்டால் அவ்வளவுதான். இப்பொழுது ஒரு மது என்பது அந்த காலத்தில், ஆதி காலத்திலிருந்து இருக்கின்றது. அதை குடித்தவரை இனம் கண்டு கொள்ளலாம், அல்லது மது குடித்தவருடைய பேச்சு விடியாது என்று சொல்லி அவரை புறந்தள்ளி விடுவார்கள், அல்லது மதுவினுடைய வெறியில் இருக்கின்றவர்களை கணக்கெடுக்க மாட்டார்கள், அல்லது அவர் மது வெறி கூடியவர் அடுத்த நாள் காலையில் எழும்பி மன்னிப்பு கேட்டு விடுவார். ஆனால் இந்த போதை வஸ்துக்கள் என்று கண்ணுக்கு தெரியாத, அவர்கள் பயன்படுத்தியிருப்பது தெரியாத போன்ற விடயங்கள் வருகின்ற பொழுது அது பாரிய ஒரு தூரத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். நிச்சயமாக இப்பொழுது சிறுவர் துஷ்பிரயோகங்கள் 9 வயது, 8 வயது, 4 வயது பிள்ளைகளை எல்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள். கூட வேணாம் எங்களுடைய வட மாகாணத்தில் யாழ் மண்ணிலே வித்யாவினுடைய கொலையிலிருந்து, படுகொலையிலிருந்து இன்று நடந்து வந்திருக்கிற தலைமன்னாரில் அந்த 9 வயது பிள்ளை வரை போதை வஸ்துக்கள் தான் முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றது. இங்கே போனால் மாவட்ட நிலையில் ஒரு கோழி வாங்கி சென்ற 9 வயது சிறுமியை ஒரு ஐஸ் போதைக்காரர் தன்னுடைய முழங்காலிலே இறக்கி சேற்றுக்குள் அமர்த்தி கொண்டு விட்டார். ஒருவேளை அந்த சிறிய பிள்ளைகள் நாளை ஒரு வைத்தியர்களாகவோ, ஒரு சட்டத்தரணிகளாகவோ, ஒரு ஆசிரியர்களாகவோ, ஒரு சமூக நல்ல பிரஜைகளாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் இல்லாமல் செய்துவிட்டது இந்த போதை வஸ்து. அதனால்தான் இந்த போதை வஸ்துகளிலிருந்து விடுபட வேண்டும். நிச்சயமாக மனிதர்கள் எல்லாருமே நல்லவர்கள், மனிதர்களுடைய மனங்களும் இரக்கம் உள்ளது. இந்த போதை வஸ்துக்கள் சென்றால் அவர்களை இரக்கமற்றவர்களாக, தன்னடக்கமற்றவர்களாக, மனித பண்பு இல்லாதவர்களாக, சொல் கேளாதவர்களாக மாற்றிவிடும். களவெடுப்பதற்கும், எடுத்த களவை மறைப்பதற்கும், கொலை செய்வதற்கும் அஞ்சாத புத்தியை ஏற்படுத்தி விடுகின்றது இந்த போதை வஸ்து. அதிலிருந்து இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் நான் மக்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு விடயம். உங்களை கைகூப்பி வணங்கி, தலை வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு பெற்றோரே, பாதுகாவலர்களே, நண்பர்களே, நமது தேச பிள்ளைகளை பாதுகாப்போம். நமது தேசத்தை கல்வியாலும், கலையாலும், விளையாட்டாலும், வீரத்தாலும் உயர்த்தி காட்டுவோம். எல்லோரும் ஒன்றுபடுவோம். நன்றி நன்றி அண்ணா. நன்றி ரொம்ப நன்றி. நான் வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து இந்த கிளிநொச்சி மண்ணுக்கு வந்து அவருக்குரிய ஆதரவுகளை தெரியப்படுத்தி கொண்டிருக்கேன். இதே போல் ஒவ்வொரு மாவட்டங்களில், ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கிற மக்கள் வந்து இந்த போதைப்பொருளுக்கு எதிராக வந்து, அதாவது போதைப்பொருள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு வந்து உங்களால் முடிந்த ஆதரவுகளை தெரியப்படுத்தணும். ஒரு தனி மனிதன் எடுக்கின்ற முயற்சி தான் இந்த உலகத்தையே மாற்றி இருக்கிறது. அதே போல் இப்படி ஒரு தனி மனிதர் வந்து எடுக்கின்ற முயற்சி இந்த சமூகத்துக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு பிரயோசனமான ஒரு முயற்சியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக அண்ணா வந்து இந்த வெயிலுக்குள்ளேயும், இந்த கொளுத்தும் வெயிலுக்குள்ளேயும் நடந்து வந்து இந்த ஒரு புரட்சி தான் இது. இந்த புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். முடிந்தால் உங்களால் முடிந்த ஆதரவுகளையும், உங்களால் முடிந்த உதவிகளையும் அவர் வரும்போது நீங்கள் கொடுக்கின்ற ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்கள் அவரோட சேர்ந்து நடக்கிறதே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் வந்து
இந்த அண்ணாக்கு வந்து உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்து அவருக்கான பலத்தையும் சேர்க்குமாறும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னென்ன போதைப்பொருள் பாவனை இருக்குது அதை தடை செய்யணும் சொல்லுங்கிறார். அந்த புறா பறக்க பற்றி சொல்லுங்க. மற்றது இலங்கைக்குள்ள பறக்குது, அதாவது சமாதான புறா ஒன்று இலங்கைக்குள்ள பறந்து கொண்டிருக்கு. இலங்கைக்குள்ள வார புறாவும் சமாதான புறாவாக தான் வரணும். அது வந்து ஒரு வெண்மையான புறாவாக தான் வரணும். ஆனால் கரும்புறாக்கள் நிறைய வந்திருக்கின்றது. இந்த போதை வத்துக்கள் என்ற கரும்புறாக்கள் நிறைய வந்திருக்கின்றது. இலங்கையை இல்லாமல் செய்வதற்கு இதை பற்றி சொல்ல வந்திருக்கேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்ப காலத்தில் நாங்கள் எங்கள் நேரம் கிடைக்கும் நேரம், அதாவது விளையாட்டோடு தான் எங்களுடைய கல்வியும் எங்களுடைய எதிர்காலமும் சென்றது. பாருங்க, சைக்கிள்லாம் நாங்கள் பயணம் செய்வோம், கிட்டிப்புல் மற்றும் இந்த கயிறுழுத்தல், அதோட இந்த ஃபுட்பால் விளையாடுவோம். எல்லாமே எங்களை விளையாட்டோடு சேர்ந்த அன்றாட வாழ்க்கை தான் சென்றது. ஆனால் என்னை பார்த்து அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நடைபவனுக்கு ஆதரவு தாருங்கள். நீங்க வேறொன்றும் செய்ய தேவையில்லை. ஒரு 10 நிமிடம் எனது தேச பிள்ளைகளுடைய எதிர்கால நல்வாழ்விற்காக நானும் ஒரு 10 நிமிடங்களை இந்த நடைபவனியோடு செலவு செய்தேன் என்ற ஆசத்திற்கு உங்களுடைய உள்ளத்திலே கொடுகொள்ள வேண்டும் என்று சொன்னால், தற்போது வந்து அந்த நடைபவனி வந்து கிளிநொச்சி அதாவது நீதிமன்றத்தை, அதாவது தற்போது கிளிநொச்சி நீதிமன்றத்தை அண்மித்து வந்து இந்த நடைபவனி வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலேயே ஒரு போதைப்பொருளற்ற சமூகத்தை உருவாக்க நோக்கத்தோடு வந்து இப்படியான ஒரு நடைபவனி வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், அதாவது நீதிமன்றத்தை அண்மித்து வந்து இந்த நடைபவனி சென்று கொண்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், அதை அழிந்து விடுமோ என்ற இந்த சமூகம் போதைப் பொருட்களால் மட்டும் அழிவதாக பலர் உணர்கிறார்கள். ஆனால் இப்படியான செயல்பாடுகள் ஊடாகவும் இந்த இளைய சமூகம் அழிந்து போகிறது. சமூகங்களுக்கு இடையில் குழப்பங்கள் ஏற்படுத்துகின்றன. சமூகங்கள் நிம்மதியை இழந்து செல்கின்ற ஒரு பொழுதாக இது அமைகிறது.